எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். உளுந்தூர்பேட்டையில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடந்து முடிஞ்சதுங்க. உளுந்தூர்பேட்டையே சிறுத்தைகள் கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. இதில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் சி ஜோசப் விஜய் அவர்கள் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களும், தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு வெற்றி பெற அவருக்கு வாழ்த்து மடலையும் அனுப்பி வைத்திருந்தார் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் சி ஜோசப் விஜய் அவர்கள். தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு இறுதி பக்கத்தில் இருக்கும் பொழுது முதல்வர் விஜய் அவர்கள் அனுப்பிய வாழ்த்து செய்தியை எல்லார் முன் படிக்க தொடங்கினார் அண்ணன் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள். அந்த வீடியோவையும் இப்ப பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். விஜய் தலைவர், தமிழக வெற்றி கழகம், தேதி 16/8/2026. அன்பிற்கினிய அண்ணன் திரு தொல் திருமாவளவன் அவர்களுக்கு வணக்கம். தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு வெற்றிகரமாக நடைபெற எனது உணவார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணின் இரு கண்கள் என்று தமிழக வெற்றி கழகத்தின் முதல் கொள்கை விளக்க மாநாட்டிலேயே அறிவித்தோம். எங்கள் செயற்குழு நிறைவேற்றிய தீர்மானத்தில் ஈழத்தமிழர்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வை உருவாக்க பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளோம். மேலும் பேரறிஞர் அண்ணாவின் இருமொழி கொள்கையே தமிழகத்தின் உறுதியான மொழிக் கொள்கை என்று அறிவித்துள்ளோம். இந்நிலையில் தாங்கள் முன்னெடுத்து வரும் இந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. தமிழ் மொழியின் பெருமையையும், தமிழர் உரிமைகளின் அவசியத்தையும், தமிழ் தேசியத்தின் தேவையையும் உண்மைத்தன்மையுடன் உலகிற்கு எடுத்துரைத்து வரும் தங்களது முயற்சி பாராட்டுக்குரியது. மேலும் இம்மாநாடு தமிழ் சமூகத்தின் எதிர்காலம் குறித்த ஆழமான சிந்தனைகள், ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் மற்றும் புதிய கொள்கை நோக்கங்கள் உருவாகும் ஒரு முக்கியமான தளமாக அமையும் என நம்புகிறேன். இம்மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்று தமிழ்நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கான பல்வேறு ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள், தீர்மானங்கள் மற்றும் செயல் திட்டங்கள் உருவாகிட வேண்டும் என மனமாற வாழ்த்துகிறேன். இம்மாநாட்டின் முடிவுகள் தமிழ் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு புதிய திசையை அமைக்கட்டும். தமிழும் தமிழரும் உயரட்டும். தமிழ்நாடு வளம் பெறட்டும். அன்புடன் விஜய். தமிழக முதல்வர். வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சருக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றி. இந்த வீடியோ உங்க எல்லாருமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இன்னொரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ல உங்க எல்லாருமே சந்திக்கிறேன்.